கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு முன்னால் ஒரு கூட்டம் ஊழியர்கள் வந்து நிற்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பேரை வச்சு தான், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் பெயரால் என்று சொல்லி உங்கள் பேரை கனப்படுத்தி தான் நாங்கள் அற்புதம் செய்தோம், உம்முடைய பேரை சொல்லித்தான் நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம் என்று அவங்க செஞ்ச கிரியைகளைத்தான் காட்டுறாங்க. கர்த்தருடைய வேதம் கிரியைகளை மாத்திரமல்ல, கனிகளைத்தான் பிரதானமாக எதிர்பார்க்குது. நான் அன்பு கூர்ந்தேனே, நான் தயவுள்ளவன அவன் சொன்னான் பார்த்தீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், அக்கிரம செய்கைக்காரரே அகன்று போங்கள் என்கிறார், உங்களை நான் ஒரு காலம் அறியவில்லை என்று அவர் சொல்லுகிறார். தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாரு, பிசாசு துரத்தி இருக்கிறாரு. கடைசியில் ஐயாவுடைய நிலைமை என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பரலோகத்தில் போய் நிற்கும்போது இயேசு சொல்லுகிறார், நீ யாருப்பா, ஒன்று எனக்கு தெரியலையே என்று சொன்னால் எப்படி இருக்கும் பாருங்கள். அப்போ ஒருவன் ஊழியம் செய்தும் கர்த்தரால் அறியப்படாதவனாகவும் பரலோகத்துக்குள்ளே நுழைய முடியாதவனாகவும் மாறி போய் விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது.